தெய்வீக காதலர்கள் ராதாகிருஷ்ணா. உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கசப்பான மருந்தை கொடுத்தால் அவர் மருந்தை சாப்பிட சங்கடப்படுவார். அதனால் இனிப்பை மேல்பூச்சாக கலந்து மருத்துவர் கொடுப்பார். அதுபோல அதர்மச் செயல்களை செய்தால் இறைவன் தண்டனை கொடுப்பார் என்று நேரடியாக மக்களுக்கு சொன்னால் அதை கேட்க மாட்டார்கள். அதனால் பிருந்தாவனத்தில் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்ததாக காதல் லீலைகளை பற்றி உலகம் முழுவதும் ஏராளமான கதைகள், கவிதைகள் கற்பனையாக எழுதப்பட்டு இருக்கின்றன. உண்மையில் இறைவனை பற்றி நிறைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பொழுதுபோக்குக்காக சிருங்கார ரசத்துடன் பிற்கால கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எழுதியவை. ஸ்ரீகிருஷ்ணர் 8 வயது முதல் 10 வயது வரை மற்ற யாதவ சிறுவர் சிறுமிகளுடன் கோகுலத்திற்கு அருகில் இருந்த பிருந்தாவனம் என்னும் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று பசுக்களை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அங்கு விளையாடி கொண்டு இருந்துவிட்டு மாலையில் மாடுகளுடன் வீட்டுக்கு திரும்பி வருவது வழக்கம். 10 வயதுக்கு பிறகு அவர் துவாரகைக்கு போய்விட்டார். உச்சபட்ச பக்தி கொண்ட மனிதர்களின் ஜீவாத்மாக்களை ஓர் அழகான பெண்ணாக உருவகம் செய்து அதற்கு ராதா என்ற பெயர் கொடுத்து பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணருடன் ஜீவாத்மாவான ராதா கலப்பதாக இறை தத்துவத்தை சாதாரண எளிய மக்கள் புரிந்து கொள்வதற்காக பருவ வயது ஆண் பெண் காதல் செய்வதாக கீத கோவிந்தம் என்ற நூலை கலிங்கத்தில், இன்றைய ஒரிசாவில் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவர் எழுதினார். கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்காகவே ராதாகிருஷ்ணன் காதல் கதைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. அவையெல்லாம் கவிஞர், எழுத்தாளர்களின் சுவையான கற்பனைதான். புராணங்கள் தத்துவார்த்தமானவை, படிப்பவர்களுக்கு சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணரின் காதல் லீலைகள் சேர்க்கப்பட்டு இருக்கின்றன. இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. என்னுடைய ஸ்ரீகிருஷ்ண அவதார லீலை காணொலியை பார்க்கவும். வணக்கம்.